பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. நேற்று அதாவது ஜூலை 15, 2026 காமராஜருடைய 124வது பிறந்த நாளானது தமிழகம் முழுவதும் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. அதாவது தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் இல்லாத, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரங்க என்று இல்லாதவர்கள் அத்தனை கட்சிக்காரர்களும் காமராஜர் விழாவை மிகவும் சீர் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் நம்முடைய காமராஜர் இல்லத்திற்கு சென்று மக்கள் கட்சி சார்பாக அவர் மரியாதை செலுத்தும் பொழுது அப்பொழுது நாங்கள் பார்த்து நம்முடைய ஜி.கே. வாசன் வந்திருந்தார். அதாவது அமமுக அவருடைய முன்னாள் அமைச்சர் செந்தமிழ் செல்வன் வந்திருந்தார். இதுபோல் அத்தனை கட்சி தலைவர்களும் வந்திருந்தார்கள். ஏன், அதாவது பொதுவாக நம்முடைய ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது சொல்லுங்க, காமராஜர் என்பவர் காங்கிரஸ்காரர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒன்றுமில்லை, இல்லை என்றால் நம்முடைய விஜய் அவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கும் பிறந்தவர் அல்லவர். அவர் கட்சி சார்பற்று, மதம் சார்பற்று, ஜாதி சார்பற்று ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு தலைவர் என்று நேற்று அவர் சொல்லியிருக்கார். இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பொறுத்தளவு ஒரு ஜாதியினுள் அடக்கக்கூடாது, இல்லை என ஒரு கட்சியினுள் அடக்கக்கூடாது. அவர் ஒரு தேசிய தலைவராக திகழ்ந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்தவர். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் ஏனால் அத்தனை கட்சிக்காரர்கள் செய்தார் ஒரு பக்கம். சமுதாய மக்களை பற்றி எந்த ஆண்டும் இல்லாத அளவிலே தமிழகம் முழுவதும், குறிப்பாக நாடார் மகாஜன சங்கத்தை சார்பாக விருதுநகரிலே அவர்கள் அன்று அத்தனை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். இது தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று பிரதமர் மக்கள் கட்சி சார்பாகவே நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணி வரை ஒவ்வொரு சங்கமாக கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலாக சென்று நாங்கள் அது அவருக்கு மரியாதை செலுத்தி வந்தோம். ஆனால் ஒவ்வொரு சங்கத்தில் உள்ளவர்களும் அவர்கள் ஏற்பாடு செய்யும் பார்க்கும்போது உண்மையில் நாங்கள் மலைத்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாடமாக்கம் ரங்கத்துக்கு சென்றிருந்தோம். அவர்கள் மிகப்பெரிய திருவுருவ படத்தை வைத்தது, அவருக்கு மாலை அணிந்து மரியாதை செய்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தால் ஒரு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் உணவு வழங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு புடவை வேட்டி என்று வழங்கினார்கள். இன்று ஒவ்வொரு சங்கம் இதை செய்து பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் மனம் திருப்தியா இருக்கு. ஏன், நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக காமராஜரை வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்றோ அறிவோம். அவர் கூட சென்னை மவுண்ட் ரோடு ஜிம்கானா அருகில் இருக்கின்ற பெருந்தலைவருடைய சிலைக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்தியிருக்க ஒரு பாராட்டத்தக்கது. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் என்ன மிகப்பெரிய வருத்தம் என்றால், காமராஜரை நினைவிடத்தை பொறுத்தளவில் ஏதோ சாதாரண ஒரு குடிலை போல் இருக்கிறது, இல்லையான ஒரு சின்ன ஒரு மண்டபம் போல் இருக்கிறது. ஆனால் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் அண்ணாதுரை ஆகட்டும், இல்லை என அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆகட்டும், ஏன் அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆகட்டும், ஏன் நம்முடைய கலைஞர் ஆகட்டும், அவர்களுடைய மணிமண்டபங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறதால், அவருடைய நினைவு எவ்வாறு இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட அதாவது தமிழகம் மட்டுமல்ல, மெரினாவுக்கு வருவர்கள் எல்லோரும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தை போல் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று கொள்கை தலைவராக ஏற்றிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் காமராஜருடைய நினைவிடத்தை சீர்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், அழகுபடுத்தவில்லை அதனுடைய ஒலி காட்சி அமைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வராத அவர்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் வருகிறவர்கள் அந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் எதையுமே எதிர்பார்க்காத தலைவர் என்று நாம் அறிவோம். ஏன், பிறந்ததும் ஏழை, வாழ்ந்ததும் ஏழையாக, இறக்கும் ஏழையாக வாழ்ந்த அப்பேற்பட்டவரை பொறுத்தவரை நாளைய சந்ததியினர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய சந்ததியினர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய தியாகத்தை, இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்து எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மட்டும் தமிழக மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த வீடு இன்று அரசு நினைவு சின்னமாக அறிவித்து இன்று அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது என்று நாம் அறிவோம்.
அதை புதுப்பிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை நடந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று வரை முடியவில்லை என்னும் போது அது கிட்டத்தட்ட வேகமாக வேலை நடக்கவில்லை. நாங்களே எதிர்பார்த்த காமராஜருடைய இந்த பிறந்தநாளில் எப்படியும் திறந்து விடுவார்கள், பார்த்தவுடனே முடித்து விடுவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். அதற்காக கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு சென்றப்போ கூட சொன்னார்கள் கூடியவரை முடித்து விடுவோம் என்று. அதனால் இன்றைய அரசு, அதாவது நம்முடைய முதல்வர் ஜோசி விஜய் அவர்கள் தலையிட்டு வேகமாக முடிக்கும். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் வைத்திருக்க சிலையை பொறுத்தளவில் அது கிட்டத்தட்ட கருப்பு கலர் அடித்து வைத்து அது ஒரு அழகில்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதை முழுக்க அவர்கள் வெண்கல சிலையாக்கி வெண்கல சிலைகள் போட்ட தங்க நிறத்திலே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்து, ஒருவேளை அரசாங்கம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு உத்தரவு நாங்களே செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நான் தெரிவித்தேன். நம்முடைய சென்னை விமான நிலையம், அதாவது மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் முன்பு மீனம்பாக்கம் விமான நிலையம் என்ற பெயர்லாம் இருந்தது என்று நாம் அறிவோம். அப்பொழுது VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது புதிய முனையத்தை, அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் புதிய முனையத்தை திறப்பதற்கு வந்த பொழுது அந்த நிகழ்விலே முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது அவருக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். என்னவென்றால், புதிய முனையத்துக்கு, அதாவது பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அண்ணாவின் பெயரும் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதிலிருந்து அவர்கள் வைத்தார்கள். வைத்தது பிறகு பல திரும்பவும் அதனுடைய விரிவாக்கம் நடைபெறும் பொழுது அவர்கள் காமராஜருடைய படம் அங்கிருந்து அதை எடுத்து விட்டார், அண்ணா படம் அதை எடுத்து விட்டார்கள். பிறகு பிறந்த மக்கள் கட்சி சார்பாக பல போராட்டங்களை நாங்கள் செய்தோம். அப்பொழுது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அன்றைய விமானத்துறை அமைச்சராக இருந்தவர் நேரில் சந்தித்து எங்களுக்கு கோரிக்கை வைத்த பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு முன்பு காமராஜர் படம் வைக்கப்பட்டது. அதே போன்று அண்ணாவின் படமும் வைக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இன்று சென்னை நம்முடைய ஹைதராபாத்திலே அங்கே இருக்கிற விமான நிலையத்துக்கு ராஜீவ்காந்தி பெயரை வைத்திருக்கார், ராஜீவ்காந்தி சிலை இருக்கிறது. ஆனால் இது காமராஜருடைய பெயர் வைத்திருக்கார், அங்க அண்ணா பெயர் வைத்திருக்கார், அவருடைய சிலை இல்லை. அவர்களுக்கு ஒரு முழு உருவ சிலையை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் பெருநிலை மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதற்கு, அதாவது மத்திய சர்க்கார் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் அழுத்தம் கொடுத்து செய்ய வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மோடிஜி அவர்கள் இங்கு வந்த பொழுது நம்முடைய சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பெயர் வைத்தார்கள், புரட்சி தலை எம்ஜிஆர் நிலையம் என்று வைத்தார்கள், நிலையம். அதே போன்று சென்னை விமான நிலையத்திற்கு பெயர் வைத்தால் போதாது, அங்கு முழு சிலையும் வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஆகையால் தமிழக முதல்வர்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார்கள், செய்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி இருந்தால் காமராஜர் விழாவானது, அதாவது கிட்டத்தட்ட ஆலங்குளத்தெல்லாம் நம்முடைய, அதாவது போலீஸ்காரர்கள் தடியடி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருக்கிறது. காமராஜர் அந்த சிலைக்கு மாலை அணிக்கும் இதை பார்க்கும் உண்மையில் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா காமராஜர் அவர்கள் இறந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டார். 50 ஆண்டுகளாலும் அவருடைய புகழ் வானோர் மீறியும் பொழுதோடு நுணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்சி சார்பற்ற அத்தனை பேரும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் மலைப்பாயிருக்கிறோம், வியப்பாயிருக்கிறோம். இந்த தலைவருக்கு இதுவும் போதாது, இன்னும் மக்கள் எல்லோரும் தமிழகம் தாண்டி அவர்கள் உலகெங்கு வாழ்கிற தமிழர்கள்லாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை உண்மையிலே எங்களுடைய கோரிக்கைகள். நேற்று தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து அத்தனை பேருக்கும் பெருநிலை மக்கள் கட்சி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.